ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாப் 10 வீடியோஸ் பேசியிருக்கோம். நடிகர்கள் பத்தி பேசியிருக்கோம், நடிகைகள் பத்தி பேசியிருக்கோம். அவங்க யார் யாரெல்லாம் வந்து அதிக விலை உயர்ந்த கார்கள் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஜெட் வச்சிருக்காங்க, யார் ரொம்ப பெரிய பணக்கார நடிகை, யார் பெரிய பணக்கார நடிகர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம வந்து பேசியிருக்கோம். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறதும் பாத்தீங்கன்னா டாப் 10 ரிச்சஸ்ட் ஆக்டர் இன் தமிழ். அதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ், தமிழ் நடிகர்கள்ல அதிக சொத்து மதிப்புடைய நடிகர்கள் டாப் 10 பட்டியலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவா வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும், நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னா சினிமாக்கு தான் வருவாங்க. ஸோ சினிமால நடிச்சா நல்ல பேரும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு காலகட்டத்துல இருந்தது. ஆனா இப்பெல்லாம் சினிமாக்குள்ள வந்தா நல்ல பேர் இருக்கோ இல்லையோ, எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நிறைய பேர் இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாமே அமையும், அவங்க எல்லாம் கோடிகள்ல புரளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடிகர்கள் யார் யாரு அப்படின்றதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ தமிழ் நடிகர்கள்ல யாரு அதிக சொத்து மதிப்பு வச்சிருக்கா அப்படின்றத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சொத்து மதிப்பு அப்படின்னா நான் சொல்ல போற இந்த அமௌண்ட் வந்துட்டு லீகலா அவங்க கணக்கு காட்டி வச்சிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட். பட் இல்லீகலா நிறைய வச்சிருப்பாங்க. பொதுவா சொல்ல போகணும் அப்படின்னா நடிகர்களுடைய வீடு அப்படின்னு அதோட மதிப்பு பார்த்தாலே பல கோடிக்கு விலை போகும். அவங்க யூஸ் பண்ற காரா இருக்கட்டும், அவங்க லக்ஸரியா என்னென்ன வச்சிருக்காங்களோ எல்லாமே பாத்தீங்கன்னா கோடி கணக்குல தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எங்கேயோ போகும். பட் நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகருடைய, அதாவது லீகலா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு, அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல 10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கடின உழைப்பால எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம தன்னோட சொந்த காலில் நின்று தானே முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ நடிகர் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு மோட்டிவேஷனா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தன்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஒரு அடித்தளம், அதாவது சைக்கிள்ல போறது, அதுக்கப்புறம் பைக்ல போறது, அதுக்கப்புறம் கார்ல போறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், சிவகார்த்திகேயன் தான் 10வது இடத்துல இருக்காரு. அவருடைய லீகல் சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இப்ப நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடியது நடிகர் சிவகார்த்திகேயன். 20 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காரு. அடுத்ததா 9வது இடத்துல நாம பார்க்க போறது ஆர்யா அண்ட் விஷால். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஈக்குவல் தான். பட் விஷாலோட பேக்ரவுண்ட் எடுக்கிறப்ப அவங்களோட அப்பா ப்ரொடியூசர். ஸோ ஆர்யாவை விட விஷால் வந்து அதிகமான சொத்து மதிப்பு இருந்திருக்கணும். இருந்தாலும் அவர் வந்துட்டு சினிமாவில் நிறைய விஷயம் அவருக்கு வந்து தோல்வியை தான் கொடுத்தது. அதனால அவர் நிறைய லாஸ் ஆனாரு நடுவில். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பும் கிட்டத்தட்ட ஆர்யா கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பும் ஈக்குவலா தான் இருக்கு. அதாவது விஷால் சம்பாதிச்சு அவர் லீகலா கணக்கு காட்டின்னு ஒன்று வச்சிருப்பார்ல, அதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா விஷால் அண்ட் ஆர்யா ரெண்டு பேருமே 25ல இருந்து 30 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க. அடுத்து 8வது இடத்துல நாம பார்க்க போறது விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி கிட்ட இல்லாத பணமா, அவர் வாங்காத சம்பளமா, கோடிகள்லாம் அவர் வாங்குவாரே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் யோசிச்சிருப்பீங்க. அதாவது விஜய் சேதுபதியோட ஒரே ஒரு வீடு மட்டும் அவர் இப்ப கட்டியிருக்காரு. அந்த வீட்டோட மதிப்பே பாத்தீங்கன்னா 70-80 கோடி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு எல்லா வசதிகளையும் அந்த வீட்டுக்குள்ள வச்சு கட்டியிருக்காரு தன்னோட பசங்களுக்காக. அது மட்டும் இல்லாம அவரோட பையனும் இப்போ வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் இப்ப பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி அது வந்து விமர்சன ரீதியா நிறைய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதியோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 கோடி ரூபாய் அவர் வந்து லீகலான சொத்துக்கள் வச்சிருக்காரு. அடுத்ததா 7வது இடத்துல நடிகர் விக்ரம் இருக்காரு. விக்ரம் பத்தி சொல்லணும் அப்படின்னா 80கள்ல ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்துட்டு விக்ரமையும் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அவர் செலக்ட் பண்ணி பண்ற படங்கள், ஸ்டோரிஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நடிப்புலையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பின்னி எடுக்கக்கூடிய ஒரு நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர். ஸோ அவரோட நடிப்பு அப்படின்றது தான் அந்த படத்துல ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படும், பேசப்படும். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமையானவர் தான் நடிகர் விக்ரம். ஸோ விக்ரமோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 148 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. அவரோட பொண்ணை கலைஞர் வீட்டுல தான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு சிஎம்மோட
சொந்தக்காரர் நடிகர் விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். சோ அவர்கிட்ட இருக்காதா என்ன 148 கோடி சொத்து மதிப்பு வச்சிருக்காரு. அடுத்ததா 6வது இடத்துல தனுஷ் இருக்காரு. தனுஷ் 160 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காரு. உடனே நீங்க கேட்கலாம், அவரோட வீடே 150 கோடி ஆச்சு, அது இல்லாம அவர் எவ்வளவு வச்சிருப்பாரு அப்படின்னு. அதனாலதான் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது எல்லாமே அவங்க லீகலா கணக்கு காமிச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அவங்களது எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் லீகலான சொத்து அப்படின்ற பட்சத்துல தனுஷ் வந்து 160 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. அடுத்ததா 5வது இடத்துல நடிகர் சூர்யா இருக்காரு. நடிகர் சூர்யாவை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நடிகர், இவரும் நடிகர், அதுக்கப்புறம் இவங்க தம்பி நடிகர், இவரோட வைஃப் நடிகர். இந்த மாதிரி குடும்பத்துல எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் கேட்டகரியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்கும், சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால அதை கணக்கே போட முடியாது. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா சிவகுமார் சேர்த்தது அப்படின்னா அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து அவர் வந்து சம்பாதிச்சது, கார்த்தி தனியா சம்பாதிச்சது, சூர்யா தனியா சம்பாதிச்சது. அப்படி வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சூர்யா சொந்தமா ஜெட்டே வச்சிருக்காரு, அதுவும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் லீகலான சொத்து மதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப 189 கோடி ரூபாய் வந்து சூர்யா வச்சிருக்காரு. அடுத்தது 5வது இடத்துல இருக்கக்கூடியது தல அஜித். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சினிமால சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொண்டு போய் கார் ரேஸ்ல அவர் போடுவாரு. ஏன்னா அதுலதான் அவருக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு கார் ரேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். சோ அதுக்கு அவர் பல கோடிகள் செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ரேஸ் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஈஸி கிடையாது. கார் வந்து ஓனா இவர் டிசைன் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் காரை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 196 கோடி ரூபாய் சொத்து வந்து லீகலா இவர் வச்சிருக்காரு. அடுத்ததா 4வது இடத்துல இருக்கிறது நடிகர் கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன். சோ 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோவா. சோ அந்த அளவுக்கு பெயர் போன ஒரு நடிகர், தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர், தமிழ் அழகா பேசக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் தான் அது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு மொத்த சொத்தையும் சினிமால நான் இழந்தாலும் பரவாயில்ல, கலைத்துறைக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல மொத்த சொத்தையும் வித்து கூட நான் படம் எடுப்பேன், எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தான் கமலஹாசன். என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் சினிமாவுக்கு தான் அர்ப்பணிப்பேன், சினிமாக்காக தான் எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 388 கோடி ரூபாய் அவர் வச்சிருக்காரு. இது இல்லாம அவரோட பொண்ணுங்க 2 பேருமே தனித்தனியா வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. மும்பைல 2 பேரும் சொந்தமா வீடு வாங்கி தனித்தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க தனித்தனியா சம்பாதிக்கிறாங்க. சோ நான் சொன்ன இந்த சொத்து மதிப்பு கமல்ஹாசன் அவர்களை மட்டுமே சேர்ந்தது. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பல பிசினஸ் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமா அவரு கன்னடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகால இருந்து வந்தவர் தான் ரஜினிகாந்த். அவரு கர்நாடகால ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காரு. அந்த ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த 5000 பேருக்கும் மினிமம் சம்பளமே பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயில இருந்து 23,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப 5000 பேருக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அப்ப அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால வந்து கெஸ் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாம இங்க சென்னையிலேயே அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுவும் தெரியும். பட் அவர்கிட்ட லீகலா இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 430 கோடி ரூபாய் அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. சோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டாப் 1ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் தான். எஸ், தளபதி விஜயை பத்தி சொல்லணும் அப்படின்னா நடிகரா இருந்து இப்ப முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. அவரு பல படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே 100 கோடியை தாண்டி வசூல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு. விஜய் படம் அப்படின்னாலே பல கோடிகள்ல வந்து வசூல் வரும் அப்படின்றது எல்லா டைரக்டருக்குமே கன்ஃபார்மா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால நிறைய டைரக்டர்ஸ் விஜயை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல விஜய் இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன், ஜனநாயகன் தான் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுட்டு அரசியல்ல போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ இப்ப அரசியல்ல வந்து அவரு தன்னோட மொத்த பணத்தையும், அதாவது சினிமால சம்பாதிச்ச அவ்வளோ பணத்தையும் அரசியல்ல அவர் வந்து செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நெக்ஸ்ட் இயர்ல அவர் நடக்க போற எலெக்ஷன்ல சிஎம் ஆயிட்டா இதை விட பல மடங்கு சொத்துக்கள் அவரால் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேபி அவர் யோசிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இதை தாண்டி அவங்களோட சொத்து அப்படின்னு பாக்குறப்ப லண்டன்ல அவருக்கு
நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா வந்துட்டு லண்டன் தான். ஸோ அங்க அவர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டு வச்சிருக்கிறதாவே நியூஸ்லாம் வந்திருக்கு. பட் அது எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். விஜய் இங்க எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்றது லீகலா பார்த்தோம் அப்படின்னா 474 கோடி ரூபாய் வச்சு அவர் வந்து முதலிடத்துல இருக்காரு தமிழ் நடிகர்களோட சொத்து மதிப்பு பட்டியல்ல, லீகலான சொத்து மதிப்பு பட்டியல்ல. இதுக்கெல்லாம் அவங்க வந்து கரெக்டா ஐடிலாம் ஃபைல் பண்ணி எல்லா விஷயமும் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க இந்த மதிப்புக்கானது மட்டும். பட் இது இல்லாம நான் சொன்ன மாதிரி வீடுகள் பல இருக்கும், கார்கள் பல இருக்கும், ஜெட் வச்சிருப்பாங்க, ஃபிளைட் வச்சிருப்பாங்க, இன்னும் வெளிநாடுகள்ல நிறைய வச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கோடிகள், அதாவது 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்தா வாங்கல, பல வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் நம்மளால வந்து பெருசா கெஸ் பண்ணவே முடியாது. லீகலா அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுதான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.